ஆன்மீக தேடலில் அறிவியல் சிந்தனையில் சாதாரணமான மனித எல்லைகளை கடந்தவர்கள் நம் தமிழ்நாட்டு சித்தர்கள். அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் பல நேரங்களில் மாயாஜாலம் போல தோன்றினாலும் அதன் பின்னே பிரபஞ்ச ரகசியங்களும் அஷ்டமா சித்திகளின் பேராற்றலும் ஒளிந்திருக்கின்றன. இன்று நாம் பார்க்க போவது காலங்களை கடந்து வாழும் அமரத்தத்துவம் பெற்ற காகபுஜண்ட சித்தரை பற்றி. காசியில் நிகழ்த்திய ஒரு விசித்திரமான சம்பவத்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சமயம் காகபுஜண்ட சித்தர் காசி தெருவீதியில் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்போது ஒரு குயவன் அழகாக ஒரு குதிரை நேர்த்தியாக வடிவமைத்து அது உயிரோட்டமுள்ளதாக மாற்றி அந்த குதிரையை வீதியில் காய வைத்திருப்பான். அங்கே செல்பவர்கள் போவர்கள் எல்லாம் பார்த்து பிரமித்து போகிறார்கள். அப்போது சித்தர் காகபுஜண்டரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். ஏ சித்தரே, சித்து பெற்றவரே, முற்றும் திறந்தவரே, ஞானியே, நீ இந்த குதிரையை எப்படி உயிர்ப்பிப்பாய்? உயிர்ப்பித்தால் நான் சித்தர் என்று ஒத்துக்கொள்கிறோம் என்று அனைவரும் அங்கே ஏளனம் பேசி கைத்தட்டி சிரிக்கின்ற போது கொதித்தெழுந்து கோபப்பட்ட இந்த காகபுஜண்ட சித்தர் அந்த குதிரையின் காதில் ஏதோ மந்திர உற்சாகம் செய்து அதை உயிர்ப்பித்து அதை கண்கள் சிமிட்ட, கணைக்க, கால்கள் நடக்க, நேர்த்தியாக அந்த குதிரையின் மீது ஏறி அந்த குதிரையை எடுத்து சவாரி செய்கிறார் இந்த காகபுஜண்ட சித்தர். இதை பதறி போன அலறி அடித்து மக்களெல்லாம் ஓடுகிறார்கள். இவர் சிறிதும் அஞ்சாமல் இந்த காசி மாநகரத்தையே வலம் வந்து அங்கே நிலை நிப்பாட்டுகிறார். அனைத்து மக்களும் பரிதவித்து, நாங்கள் பிழையாக ஏசினோம் பேசினோம், எங்களை மறந்து விடுங்கள் என்று காலில் விழுந்து அனைவரும் வணங்கினார்கள். இதில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால், சித்தர்கள் கனிமண்ணை குதிரையாக்கியது வெறும் வேடிக்கையாக அல்ல. அணுவை அணுவால் மாற்றும் வித்தை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அறிவியல் உலகம் மாற்றும் வித்தை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அறிவியல் உலகம் இன்று பேசும் மேட்டர் என்கிற பொருள் மற்றும் எனர்ஜி என்கின்ற ஆற்றல் ஆகியவற்றின் பரிமாற்றத்தை அன்றே தன் மனோசக்தியால் செய்து காட்டியவர் காகபுஜண்ட சித்தர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஒரே ஆற்றல்தான், அதை மாற்றியமைக்க முடியும் என்பதை உணர்த்தவே இந்த அற்புதம். நாம் முன்னோர்கள் ஆன்மீக அறிவியை வியக்க வைக்கின்ற பல சித்துகளும் செயல்களும் சிந்தனைகளும் ஆன்மீக நுணுக்கங்களும் அவர்கள் இந்த உலகிற்கு பறைசாற்றினார்கள். நானும் இதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.